Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 38 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அது போக நம்மளோட சேனல் வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி பாப்பாவுக்கு வந்து 6th பர்த்டே. அவங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஸ்ரீநிதி அவங்க பேரு, 6th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீநிதி. நீங்க வந்து ரொம்ப லைஃப்ல வந்து சூப்பரா இருக்கணும், நீங்க நல்ல லெவலுக்கு வந்து வரணும். சோ அதுக்காக நாங்க வந்து காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்க எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுமதி சிஸ்டர் அஸ்வின் அவங்களோட பர்த்டே. சுமதி சிஸ்டரோட பையனுக்கு அஸ்வினுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே. சோ அவங்க வந்து இன்னைக்குதான் வந்து சொன்னாங்க. நான் வந்து கமெண்ட்ல வந்து பண்ணிட்டேன், விஷ் பண்ணிட்டேன். நிறைய பேர் நீங்க கூட விஷ் பண்ணியிருந்தீங்க. சோ வந்து என்னைக்கு இப்ப நாளைக்கு வீடியோல தான் நம்மளோட விஷஸ் வந்து வரும். இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஒரு பிளெஸிங்ன்றது எப்ப வேணாலும் கிடைக்கலாம். ஹாப்பி பர்த்டே அஸ்வின். நீங்க வந்து நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும், லைஃப்ல நீங்களும் பெரிய லெவலுக்கு வரணும். காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசா சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆசா சிஸ்டர் என்ன பண்றீங்க? ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசியிருந்தீங்க. கமெண்ட்டுக்கு வந்து என்னன்னு தெரியல, கமெண்ட் என்னால பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரோட கமெண்ட்டும் வருது. உங்களுக்கு ஏதாவது அது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 19 வந்து பானு சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே பானு சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷஸ்ன்றது எப்பனாலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். சோ அதனாலதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். எல்லாருமே இவங்களுக்கு வந்து பர்த்டே விஷஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சிஸ்டர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பர்த்டே விஷஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கருவாடு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கருவாடு வந்து சாப்பிடலாம். உப்பு வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் அதை வந்து சாப்பிடறது கிடையாது. உப்பு ஓரளவுக்கு கம்மியா இருக்கிற மாதிரியான கருவாடு தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அளவா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பண்றோம்னு சொல்லியிருந்தோம்ல. மெட்டீரியலா பண்றீங்களா இல்ல ரெடிமேடா பண்ண போறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போறோம். அப்படிதான் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா மூவிங்கா இருந்துச்சு. சின்ன குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியல, கொரியர் பேக் பண்றது அந்த மாதிரி. சோ நிறைய ஸ்டாக் வந்து எடுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள எப்படியும் பண்ணிடுவேன். எப்ப பண்ண போறீங்க? நான் என் கல்யாண நாளுக்கு எடுக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரிஸ் வருது. ரொம்ப நன்றி. இந்த 11 சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சீக்கிரமாவே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா முன்னாடி நான் பண்ண விஷயம் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க. சோ நீங்களும் இப்போ வந்து ஜாயின்ட் ஆயிருக்கீங்க இவ்வளவு சிஸ்டர்ஸ். சோ தைரியமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா வரும், நீங்க வந்து சக்சஸ் பண்ணுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் கமெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ற மனசு உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு பார்த்த உடனே அது கை ஏதோ சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து என்ன தோணுதோ அதுதான் கை வந்து டக்குன்னு எனக்கு வந்து அது போயிடும். ஏன்னா எனக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றீங்க இல்லையா, அது வந்து எனக்கு வேல்யூபிள். சரிங்களா? அது வந்து கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரையும் நான் வந்து பண்ணிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து புளி அதிகமா எடுத்தா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்காதா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப நம்ம வந்து அதுக்காக ஓவரா எடுக்க போறது இல்ல. புளிக்குழம்பு அளவா தான் பிசைஞ்சு சாப்பிடுவோம். சோ அதனால பிரச்சனை கிடையாது. அதுக்காக நீங்க ஓவராவும் எடுத்துக்காதீங்க. ஸ்டொமக் ப்ராப்ளம் எல்லாம் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. அதனால நீங்க உங்களுக்கு எது செட் ஆகலையோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, 2 ஸ்பூன் ஓட்ஸ் 1 ஸ்பூன் ரவை வந்து கிண்டி களி மாதிரி வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சொல்லுங்க எல்லாருக்கும் சொன்னீங்க. இந்த மாதிரிதாங்க ரெண்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. இது வந்து நம்மளாவே வந்து ஒரு வந்து லாஜிக்கா நம்ம வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் ஹெல்தியான விஷயம். அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்ப நம்ம கோதுமை மாவு, ராகி மாவு இதெல்லாம் சேர்த்து ஒரு தோசை பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நமக்கு நம்மளோட கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து ரவையும் ஓட்ஸும் வந்து சேர்த்து களி மாதிரி கிண்டலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ரொம்ப குடிச்சா வாமிட் வர்ற மாதிரி இருக்கு சிஸ்டர், ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அது வந்து இருக்கும். நீங்க வந்து ஒரே நேரத்துல அவ்வளவு தண்ணி குடிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வந்து குடிங்க. அததான் சொல்றேன். ஒரே நேரத்தை குடிச்சா வயிறு வலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கேரா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது வந்து அது உடனே அந்த மாதிரி குடிக்காதீங்க, டைம் விட்டு விட்டு குடிங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து சீக்கிரமா வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நைட்டே வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுட்டேனா, சோ காலையில வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அந்த பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமே டவுன்லோட் வந்து போட்டுட்டேங்க. சோ அதனால வந்து வேலை அது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சோ நைட்டு ஒரு சில நேரம் வேலைகள் வந்து முடிச்சுட்டு நான் வந்து படுக்க எடிட் பண்ணாம சம்டைம் தூங்கிடுவேன் அப்படியே. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு லேட் ஆகுது, அதனாலதான். சோ எல்லா எப்படி சீக்கிரம் வந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சரி லேட்டா வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட நிலைமை உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, அதனாலதான் அந்த இது வந்து பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சிஸ்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:30 to 10 அதுக்குள்ள எடுத்துக்கிறேன் நானு. சம்டைம் வந்து 9 மணி, அதான் 9 to 10க்குள்ள நான் வந்து எடுத்துக்கிறேன். மதிய லஞ்ச் 1 to 2க்குள்ள வந்து எடுத்துக்கிறேன். நைட் டின்னர் 6 to 7 7:15 அதுக்குள்ளே எடுத்து முடிச்சிருவேன். 7 அந்த 6 to 7க்குள்ள கம்பல்சரி முடிச்சிருவேன். அது மாதிரிதான். அப்புறம் வந்து மில்லட் ரெசிபி வந்து போடுங்க சிஸ்டர் சொன்னீங்க. ஆல்ரெடி நிறைய எனக்கு இங்க டெல்லியில கிடைக்கிறது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமை குதிரை வெள்ளம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஊர்ல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து. சோ அது கிடைக்கிறதுனால அதை வந்து வாங்கிட்டு வந்தனால அதை வச்செல்லாம் நான் வந்து போட்டேன். சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்லி அரிசி வச்செல்லாம் செஞ்சு காட்டுங்க சொன்னீங்க. எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கேன். சோ நீங்க யூடியூப்ல பார்த்தாலுமே நிறைய விஷயங்கள் வரும். நான் முடிஞ்ச வரையும் கண்டிப்பா உங்களுக்காக ஷேர் பண்றேன். ஏன்னா இங்க வந்து நம்ம ஊரை விட அதிக ரேட்டா இருக்கும் ஒரு சில விஷயங்கள். சோ அதனாலதான் நல்லாவும் இருக்காத மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர்றது நான் வந்து இது பண்ணுவேன். அதைதான் வச்சு உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இங்கேயும் சில பொருட்கள் வாங்குறேன், அவெல்லாம் இங்கதானே வாங்குறோம். சோ நிறைய அது என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாய் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கடலை மிட்டாய் வந்து வெல்லம் இல்லைன்னா சீனிப்பாக வந்து கலப்பாங்க, கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. நம்ம தான் சொல்றோம்ல, நாட்டு சக்கரையா இருக்கட்டும் இல்லைன்னா பனங்கற்கட்டா இருக்கட்டும், அது எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. சுகர்ன்றதே இருக்கக்கூடாது நம்ம இதுல. அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ குடிக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா குடிக்கக்கூடாது. மில்க் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து நல்லது கிடையாது நமக்கு. நீங்க வந்து பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கா உங்களோட காபி கப்பு வந்து எங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்னு கேட்டீங்க. இல்லப்பா, இங்க லோக்கல் ஸ்டோர்ல தான் மேக்ஸிமம் கப் எல்லாமே நாங்க லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்குவோம். இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் கப் எல்லாமே கிடைக்கும். சோ அதனால அந்த மாதிரி எல்லா எப்படின்னா ரேட்டுமே வந்து கம்மியா இருந்து அதிகமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஏன்னா கம்மியா வாங்குறது ஓரளவுக்கு உழைக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லயுமே வந்து கிடைக்கும். மார்க்கெட்லயே சும்மாவே நல்லா கிடைக்கும். சோ அதனால அப்படியே வந்து வாங்கிடுவோம். அந்த ஒயிட் கப்புன்னு நினைக்கிறேன், அந்த ரவுண்ட் ஷேப் எல்லாருக்குமே பிடிக்குது. அது வந்து அம்மாச்சி ஏதோ ஒரு பெரிய மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு இருந்தாங்க, லோக்கல் ஸ்டோர் தான் இங்க டெல்லியில. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அது. அப்புறம் ஒரு சிஸ்டர், அந்த கப்பெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்குலாம் உடஞ்சிருது, நானே எத்தனை உடைச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க ஒண்ணு உடைச்சிருக்கேன், அதையும் தூக்கி போடாம வச்சிருக்கேன் பாருங்க. மறந்து போயிருது ஒரு சில விஷயங்கள். அது வந்து சம்டைம் வந்து ஆகும். ஆனா அந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம்ன்ற மைண்ட் வந்து வந்துரும். அது வந்து அதுவும் ஒரு நல்லதுதான் அந்த மாதிரி யூஸ் பண்றதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பெட்ஷீட் யூஸ் பண்றோம்னா அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுன்றத வந்து கத்துப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் புடையில அது கரையாகுமேன்னு நினைப்போம், அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றதுன்றத கத்துக்குருவோம். சோ அதனால எதையுமே வந்து முயற்சி பண்ணும்போது அதற்கான பக்குவத்தை வந்து நம்ம வந்து கத்துப்போம். அதுதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தய வாட்டர் வந்து காலையிலயும் நைட்டும் குடிக்கலாமா, தொப்பை குறையுன்னு சொல்றீங்க அப்படின்னு. வெந்தயம் வந்து குளிர்ச்சியான பொருள். சோ வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் சுரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே நான் சொல்றது. ஏன்னா அதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நீர் சத்து உள்ளது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சளி பிரச்சனைகள் வரலாம், ரொம்ப குளிர்ச்சி ஆயிட்டு நமக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம். சோ அதனால அதெல்லாமே நீங்க வந்து அந்த வெந்தய தண்ணி எல்லாம் கூட காலைல டெய்லி கூட எடுத்துக்கோங்க. ஆனா நைட் வந்து 2 டைமா எடுத்துக்காதீங்க. சோ அதுதான் சொல்றேன். அப்ப காஃபிக்கு பதில் வந்து டீ வந்து அந்த பிளாக் காஃபி வந்து குடிக்கிறேன், பிளாக் டீயும் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து கேக்குறீங்க பிளாக் காஃபிக்கு பதில் டீ தூள் போட்டு குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே வித்தவுட் சுகர், சரிங்களா? பால் சேர்க்காம பிளைனா நம்ம வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ வந்து குடிக்கலாம். அது வந்து கேக்குறீங்க சிஸ்டர். ஏன்னா நான் பிளாக் டீயும் பிளாக் டீல லெமன் புளிஞ்சு எல்லாமே காமிக்கிறேன். நான் டெய்லியுமே இஞ்சி போட்டு குடிக்கலாம், அந்த மாதிரிலாம் காமிக்கிறேன். சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம், எல்லாமே வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க.
நீங்க டயட் பண்றீங்க சிஸ்டர், வாக்கிங் போறீங்க, ஆனா உங்களோட வெயிட் வந்து குறையவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம நார்மலா தான் சம்டைம் எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு மேல லாஸ் பண்ணேன்னா என் மூஞ்சியை என்னாலே பார்க்க முடியாது. நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர் கண்ணம்லாம் ஒட்டி போச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு எல்லா சிஸ்டர்ஸுமே சொல்றீங்க. அப்படிங்கும் போது எனக்கு அதை தானே முக்கியம். இப்ப நான் ஏதாவது வேற ஏதாவது சாப்பிட்றேன்னா அதை காட்டினேன்னா உங்களோட டைவர்ஷன் ஆயிடும். சரிங்களா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், ஆனா நீங்க வந்து இப்பதான் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து டிமோட்டிவேட் ஆகும். சோ அதை வந்து நான் ஷேர் பண்ண விரும்பல. உங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டயட் ஃபுட் வந்து எடுத்து காமிச்சு நான் வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, சோ ஏன்னா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வெயிட் மெயின்டைன் சொல்லிட்டு நான் அதுக்கேத்தாப்ப ஃபுட் காமிக்கலாம். பட் வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். சோ என்கிட்ட வெயிட் லாஸ் எதிர்பார்க்காதீங்க. அது நிறைய சிஸ்டர் புரிஞ்சுட்டாங்க. நீங்க புதுசா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேக்குறீங்க. ஆனா நீங்க வந்து ராங்கா கேட்கல, கரெக்டா தான் கேட்டிருந்தீங்க. சோ அதனாலதான் சொல்றேன். சோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டுக்குமே வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு. நீங்க வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். எல்லா சிஸ்டர்ஸுமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாமே வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் இல்லையா, டைம் ஆயிடுச்சு. சரின்னு டக்குன்னு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில நமக்கு வந்து வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 58.45 வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின் தான் வந்து பண்றேன். ஆனா இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ வந்து ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். கிவ் அப் பண்ணாதீங்க. காலையில எம்டி ஸ்டமக் வார்ம் வாட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். லைட்டா தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். வார்ம் வாட்டரா மட்டும் தான் குடிக்கணும், ரொம்ப சூடா வந்து குடிக்க கூடாது. நிறைய பேர் வந்து சூடு நல்லா கொதிக்க கொழுப்பு கரைஞ்சிரும் நினைக்கிறீங்க. நம்ம உடம்புக்கு தான் அது வந்து பாதிப்பு. லைட் வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ண போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, உப்பு, அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா நார்மலான தண்ணி விட்டு தான் வந்து பிடிக்கேன். வேற எதுவுமே சேர்க்க கூடாதுங்க. நம்ம வந்து வேற எதுவுமே தேவை கிடையாது. நிறைய பேர் சாஃப்ட் சப்பாத்திக்கு வந்து நிறைய ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா வந்து மாவை வந்து பிசையணும். ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமுக்கும் போது இவ்வளவு இலக்கமா இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். பிசைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உடனே தான் வந்து சப்பாத்தி போட போறேன், டைம் கிடையாது. நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், இன்னும் சாஃப்டா. ஆனா நல்லா இதுவே நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த சப்பாத்தி திரட்டுறோம்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தாம நம்ம வந்து மெதுவா வந்து ஹேண்டில் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்புமே வந்து பாத்தீங்கன்னா மிதமான தீயில வச்சிரும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல வச்சிடாம நார்மலான தீ டக்குன்னு போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை குருமா இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் வேணும்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் சப்பாத்தி வந்து பண்ணியாச்சு. அதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இல்லையா. சோ அதை வச்சு தம்பிக்கு வந்து பேக் பண்ணி தனியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் வந்து போட்டு எடுத்துடலாம், டைம் இருந்தது தம்பி கிளம்புறதுக்கு முன்னாடியே. சோ அவன் வந்து கிளம்பிட்டு இருந்தான். சோ அதுக்குள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே, அவன் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெருசாவே போட்டு எடுத்தாச்சு. நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கும்போது மதியத்துக்கு சாப்பிட்றதுனால லைட்டா பட்டரோ இல்ல நெய்யோ வந்து அப்ளை பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டா வந்து இருக்கும் சப்பாத்தி. சோ அதனால வந்து அப்ளை பண்ணி வச்சுடுவேன் நானு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துருந்தேன். ஏன்னா அவன் வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட மாட்டான், பால் வந்து குடிச்சிட்டு தான் வந்து போவான். அதுக்கப்புறம் காலைல அங்கே 11 மணிக்கு போய் லஞ்ச் வந்து சாப்பிடுவானா, அது வந்து அவனுக்கு வந்து கரெக்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பாட்டில் வந்து புதுசா இருக்குல்ல, அது வந்து அதுல தண்ணி ஊத்திட்டியா வினி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அவருக்கு ஊத்தி வச்சுட்டு அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டாங்க. கிளம்பியாச்சு. பாய் சொல்ல போறாரு அவங்க எல்லாருக்கும். நான் கீழே போயிட்டு பாய் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது. அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். கொரியர்காரவங்க வந்தாங்க. இப்பதான் மாடிக்கு ஏறினேன், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி பொருளை வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த டைம்லயே நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணிக்கிட்டேன். வாக்கிங் வந்து நல்லா 1 மணி நேரம் பண்ணுங்க. நல்லா கையை உடம்பு அசைச்சு, அதுவே உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணாதான் வந்து குறையுமான்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வாக்கிங்கே நல்லா உடம்பு அசைச்சு பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாக்கிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி சப்பாத்தி ஆடுறேன் பாருங்களேன், எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுல வந்து
ஆயில் எதுவுமே இன்னும் அப்ளை பண்ணல. சாஃப்டா இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா வந்து வரும். எவ்வளவு கர்ச்சீஃப் மாதிரி மடங்குது பாருங்களேன். ஆனா லஞ்ச் பாக்கெட்ல லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா, அதுக்கப்புறம் காலை சாப்பிட்றதுக்கு இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது சீட்ஸோட சேர்த்து வாங்கியிருக்கோம். அது வெள்ளரிக்காய்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி விட்டாச்சு. பேக் பண்ணிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி எல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியை வந்து சீட்ஸ் ஆட் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு அதான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருந்தது. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது நல்லாவே யூஸ் பண்ணலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண முடியலன்னா இதை வந்து சாப்பிடலாம். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்டியாவும் இருந்ததுங்க. நல்லா ஃபிளேவரா இருந்தது. நல்ல ஒரு மனமா இருந்தது. இந்த பேக்கரிஸ் அந்த பிராண்ட்ல வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சீட்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா சரி கொஞ்ச நேரம் சென்று வந்து ஒரு லெமன் டீ குடிக்கலாம்னு சொல்லி லெமன் பிழிஞ்சிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா டீத்தூள் போட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருந்தேங்க. அவ்வளவுதான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க போறோம். லெமன் டீ இது வந்து வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அதை வந்து குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்குமே. காலையில வந்து வார்ம் வாட்டர் தானே குடிச்சோம், ஏதோ ஒன்று சூடா குடிக்கணும் போல இருந்துச்சு. டே கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவை 2 தடவை குடிங்க, ஓவரா வந்து குடிக்காதீங்க. இந்த பிளாக் டீ பிளாக் காஃபியுமே நான் சொல்றது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து சரி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி நான் டக்குன்னு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா போயிட்டு வந்தேன்னா அம்மாச்சி சொன்னாங்க, அந்த அம்மாச்சியோட வேலை பார்க்குற மேடம் வந்து நம்மளோட காஃபி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஒரு 10 மணி போல கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நமக்கும் அம்மாச்சிக்கும் சரி 11 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து 10:30 மணிக்கு நீங்க சீக்கிரமா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு கொய்யாக்காவும் அம்மாச்சிக்கு வெட்டிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம காஃபி வந்து அந்த மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபிளாஸ்க்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபிளாஸ் எடுத்து அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஏன்னா இது மாதிரி குர்த்திஸ் தாங்க எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த க்ரீப் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிந்தட்டிக்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ணவும் தேவையில்லை, கலர் வந்து ஃபேட் ஆகாது. அது ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து போடுறேன் இப்போ. சரி அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாமே எடுத்துட்டு வச்சிருந்தேன், அதை வந்து போடணும் இல்லையா. சரி அதுக்குள்ள வந்து சோறு வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் சோறு வந்து யோசிச்சுட்டு வைக்கல நான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்பாத்தி எல்லாமே இருக்கு, எனக்கும் தம்பிங்களுக்கும். அம்மாச்சிக்கு வந்து கூலிக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் துணியை வந்து போட போனேங்க. இந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிட்ட வந்தானா, சரி அவனை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மாடியில வந்து துணி எல்லாமே மிஷின்ல போட்டு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாடியில இருக்க ரூம் வந்து நல்லா கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே எப்படி பாத்தீங்கன்னா வராண்டாவும் ஒரு மாதிரி இந்த இலையெல்லாம் விழுந்து மழை அப்பப்ப பெஞ்சதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே தொடச்சு விட்டுட்டு நம்ம வந்து கீழே இருக்க ரூமுக்கு வந்தாச்சு. வந்ததும் நம்ம வந்து பெட்ஷீட் வந்து மாத்தி விட்டுறலாம். பெட்ஷீட் எடுத்தாச்சு இல்லையா, ஸோ அதை வந்து மாத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கனால ரொம்ப வந்து அழுக்குதான் வந்து பண்ணுவாங்க. அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் ஹைஜீனிக்கா. அதுக்கப்புறம் கீழே இருக்க ரூமுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியாச்சு. பெட்ஷீட்டுமே சூப்பரா போட்டு விட்டுருக்கோம் பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பாருங்க அது என்ன நிலைமைக்கு ஆகுதுன்னு. அது சின்ன பிள்ளைங்க இருந்தாலே அப்படிதானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனையும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு. அவருக்கு வந்து க்ரீம் எல்லாம் போட்டு விட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் வந்து சரினா ரெடியா இருந்தாருன்னா அப்புறம் நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்கு போகலான்ற மாதிரி நாங்க அவனை ரெடி பண்ணி விட்டோன்னா அவனு வாட்டுக்க இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சரி சமையல் வேலையை பண்ணலாம்னு சொல்லிட்டு பூசணிக்காய் வந்து இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ராகி கூழ் அம்மாச்சிக்கு கிண்டலாம்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தண்ணியில வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு கிண்ட ஆரம்பிக்கணும். நல்லா பபிள்ஸ் வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கையை வந்து நனைச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாம இருக்கும். அது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும். கைவிடாம கொஞ்சம் கிண்டோம்னா தான் அந்த கெட்டிப்படாம வந்து இருக்கும். பாருங்களேன் ரொம்ப சூப்பரா ரெடி ஆச்சு. இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஆற விட்டோம்னா அப்படியே ராகி களி மாதிரியும் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தயிர் போட்டு கரைச்சு இது பண்ணிக்கலாம். சரி பூசணிக்காவை வந்து வெட்டி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதை வந்து பரங்கிக்காவுன்னு சொன்னாங்க. 2 விதமாவும் சொல்லுவோம் நாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு வந்து சாப்பிடலாங்க. கலோரிஸ் ரொம்ப கம்மி. நிறைய இந்த மாதிரி நீர்க்காய்கள் நான் சொல்ற மாதிரி சுரக்காய் இதெல்லாமே வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிவில இந்த சாங் வந்து போட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் பாருங்க நல்லா படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்றாரு பாட்டை கேட்டுக்கிட்டு. அவருக்கு வந்து இந்த மாதிரி சாங்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அம்மா சாங்கு அப்பா சாங்கு இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறது அவருக்கு. அவர் பாடுக்கு பார்த்துட்டு இருந்தாரு, நான் வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காவை
கட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நமக்கு வந்து நல்லா நிறைய சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து இதுல கலோரிஸும் கம்மியா தான் இருக்கும். ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவும் சேர்த்து நம்ம வந்து ஒரு வதக்கு வதக்கிறதுக்கு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோக்கார பையா நான் வந்து கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரா. ஸோ அவர் வந்து நாங்க கீழே போயிட்டு அவர் வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து போற வேலை இது இல்லை. அவர் வந்து அந்த வழியிலே வரும்போது அவர் வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இவர் என்னடா நம்ம ஆட்டோல போக முடியாம போச்சேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கிறாரு. ஆனா இந்த சின்ன பிள்ளைக்கு புரியாது. பட் ஆனா பாவம் அவன் அந்த மாதிரி கேப்ல வந்து போவான். நல்லா இருக்கும் அவனுக்கும். நாங்க அப்படிதான் வெளில போறதே, கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வந்து சரி அவர் கூப்பிட்டு வந்துட்டாரு. நமக்கும் சமையல் வேலை இருந்தது இல்லையா, ஸோ அதனால வந்தாங்க. கொஞ்சமா தண்ணி விட்டெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் துணி மிஷின்ல போட்டிருந்ததை எடுத்து காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காய போட்டு விட்டுட்டு இருந்தேன். வெயில் நல்லா போடுதுங்க. பயங்கர வெயிலா இருக்குது. இந்த கிளைமேட்டை வந்து நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. விளக்கா செடியெல்லாம் ஓரளவுக்கு வந்து இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு வேளை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் வந்து கூழ் வந்து கரைச்சிட்டு இருந்தேங்க. தயிர் உப்பு போட்டு நல்லா கரைச்சாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் தயிர் தூக்கலா போட்டு கரைச்சிருக்கேன். இதுல வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அம்மாச்சிக்கு பிடிக்காதுங்க, அதனால சேர்க்கல. வெறும் கூழா தான் வந்து குடிப்பாங்க. நாள் வந்து கிண்டிட்டு இந்த மாதிரி கரைச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் வந்து இன்ஸ்டன்டா அப்பப்போ நாங்க வந்து பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு பூசணிக்காய் பொரியல், பருப்பு துவையெல்லாம் வச்சு கூழ் வச்சு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லஞ்சுக்கு காலைல சப்பாத்தி போட்டோம் இல்லையா, எனக்கு வந்து சொல்லியிருந்தேன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காலைல அதனால தான் லைட்டா எடுத்துட்டு மதியம் வந்து நான் அந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துக்கிறேன். 2 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். அது கூட வந்து இந்த கொண்டக்கல்ல உருளைக்கிழங்கு குருமா, அதுக்கப்புறமா அந்த பூசணிக்காய் பொரியல் வந்து நான் எடுத்துக்கிறேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க. நைட்டுக்கு இல்ல காலைல சாப்பிட்டீங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த சின்ன பையன் அவங்க அண்ணனோட சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு அவர் வந்து போட்டு அவனாவே போடுறான் பாருங்களேன். அவனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பேக்கே எடுத்து மாட்டிட்டு நான் வந்து கூல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த பேக்கை தூக்கவும் முடியல. ஆனா தத்தி நடந்துட்டு அவனுக்கு ஒரு ஆசை பாருங்க. ஆனா ஸ்கூல்ல இப்ப வந்து 2.5 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்போ வந்து கொஞ்சம் அழுகதான் செய்வாங்க. ஆனா பெரிய பையன் வந்து போயிட்டான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்தது, அதெல்லாமே கழுவி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க வெயிட் லாஸ் டயத்துல, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டைம் ஆயிடுச்சுங்க. நான் வீடியோ எடிட்டிங் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். தம்பிக்கு இன்னைக்கு டியூஷன் கிடையாது, நாளையில இருந்து வந்து டியூஷன் இருக்கும். இந்த ரக்ஷாபந்தனுக்காக அவங்க வந்து வெளியூர் போயிருந்தாங்க. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டேங்க. கொய்யாக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கலாம். சரிங்களா? கொய்யாக்காய் பசி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபியூஷன் மலச்சிக்கல் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் துணி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க. அது எல்லாமே அள்ளிட்டு வந்துட்டேன். எவ்வளவு இருக்கு பாருங்க. அதை எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சிடலாம் ஒரே இதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு தம்பிக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஸ்டீல் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுதானே நல்லது. அது ரொம்ப அவர் எக்ஸைட்மெண்டோட திறந்துட்டு இருந்தாரு. ஆனா இங்க உள்ள லோக்கல் அந்த பிளிங்கெட்ன்ற ஆப்ல பண்ணது இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் நைட் டின்னர் எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. 6:45. அதுக்கு வந்து பூசணிக்காய் பொரியல் நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கேப்ப கூழ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. இந்த மாதிரி நம்ம தான் பேலன்ஸ் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி போல வந்து பாத்தீங்கன்னா நானும் தம்பிங்க 2 பேரையும் கூட்டிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டசானா பாப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணனுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து பண்ணியிருந்தாங்களா. ஸோ வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சிப்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காசு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பதான் சொன்னாங்களா. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்க முடியல. ஸோ அதனால அந்த மாதிரி வந்து போயாச்சு. சிப்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் சூப்பரா வந்து கேக் கட் பண்ணது டசனா பாப்பாவோட அண்ணா. அவங்களுக்கு தான் பர்த்டே. அவங்களோட அப்பா வந்து இவங்க தான் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, அவங்க என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு. அப்பலேருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க சேம் ஏரியால இருக்கிறனால இப்போ ஒரு 2-3 வருஷமா பர்த்டேஸ் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பையனை பண்ணல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்தார்னு சொல்லுவாங்க இங்க. அப்புறம் சூப்பரா
பசங்க அந்த பையனோட பசங்க எல்லாமே நிறைய வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க அம்மாச்சி அவங்க கேக் கட் பண்ண நான் கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். சாரி, பிளேட்ல எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இதெல்லாமே வந்து இங்க நார்த் இந்தியன் ஸ்டைல். அப்புறம் சப்பாத்தி இல்ல, அது வந்து ஏதோ ஒரு ரொட்டி, அந்த ரொட்டி எல்லாமே வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து வந்திருந்தாங்க, அவங்களோட ரிலேட்டிவ் தான். அவ்வளவு கொழுன்னு அவ்வளவு அழகா இருந்தா. அவனை பிடிச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்க அது பாத்தீங்கன்னா என் மூஞ்சியை பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தா. ஆனா கியூட்டா கண்ணு புசுன்னு இருந்தது. அவனை வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அம்மாச்சி மாமா எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபேமிலி அவ்வளவு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தம்பிங்க எல்லாம் கூட்டிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதான் சொன்னேன், ரொட்டி அந்த சிக்கன் கிரேவி பிரியாணி எல்லாம் வச்சு எல்லாருமே டின்னர் வந்து முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் வேற இருந்தது, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியா இன்னைக்கு வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.